மியூசிக் க்ரூஸ்லாம் இருக்காங்கல்ல, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு எல்லாமே. நான் என்னோடய சிங்கர்ஸு வல்லவன் அண்ணாதுரை, மது, அப்புறம் சுரபி விமலா, அப்புறம் மெர்லின் காஞ்சனா, எல்லாமே. அதுக்கப்புறம் மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம பெர்க்யூஷன்ஸு, நம்ம சரவணன், அப்புறம் நம்ம சவுண்ட் இன்ஜினியர் பப்ளு, எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பர்டிகுலராக சொல்லணுன்னா என்னோடய இன்சார்ஜ் அந்த ஸ்ரீராம் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எல்லாமே நமக்கு எல்லாம் பக்காவாக நம்ம எந்த டைமில் ஆன் டைமில் நம்ம எந்த மியூசிஷியன்ஸ் எந்த சிங்கர்ஸ் கேட்டாலும் உடனே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ அந்த ஹெல்ப்பால் தான் நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த மியூசிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமோ. ஏன்னா சொன்ன டைமில் சொன்ன தேதியில் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இல்லைனா டைரக்டர் டென்ஷன் ஆகிடுவார். கரெக்டு தானே? அந்த மாதிரி சொன்ன டைமில் அழகாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தேன். இந்த டைமில் வந்து என்னோடய மியூசிஷியன்ஸு, என்னோடய சவுண்ட் இன்ஜினியர்ஸ், பர்டிகுலராக மிஸ்டர் பூபதி, அவர் தான் இந்த மூவி எனக்கு ரெஃபர் பண்ணார். ஸோ அவருக்கு இன்ட்ரோ பண்ணார். அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ படம் வந்து போஸ்ட் தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகுது April 17th. ஏன் அந்த டேட் சூஸ் பண்ணீங்க அண்ட் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? உண்மையாக சொல்லணும்னா தியேட்டர் வந்து கிடைக்கல, அதான் உண்மை. ஸோ April 17 தான் எங்களுக்கு தேட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட். ஓகே, எனி டேட் இஸ் குட் டேட். நாங்கள் மக்களை தான் நம்புகிறோம். இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 1 to 1.5 years இதை வந்து ஃப்ரம் த டே ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் வரைக்குமே வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நான் மட்டும் இல்லை, மேபி நான் பிள்ளையார் சொல்லி போட்டவனாக இருக்கலாம். பட் இன்றைக்கி வரைக்குமே என்னோடய காஸ்ட், டெக்னிக்கல் க்ரூ, என்னுடைய கோ டைரக்டர்ஸ் பழனிவேல் பாபு, ரவிக்குமார், இந்த மாதிரி நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். படம் பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா, போதும், அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அதை ரிலீஸ் பண்ணுறது 2-3 படம் பண்ணுறதுக்கு சமமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்குது. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதனால் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். April 17th ஒரு டேட் கிடச்சிருக்கு. த ஃபில்ம் இஸ் செட் டு ரிலீஸ் ஆன் April 17th. என்னென்னா எல்லோரும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த தேட்டர் காஸ்ட், டிக்கெட் காஸ்ட் கண்டிப்பாக வீண் போகாது. நிச்சயமாக உங்களுக்கு படம் நிச்சயமாக பிடிக்கும். டைம் போகிறதே தெரியாது. அது வந்து நாங்கள் ஷூரிட்டி கொடுக்க முடியும். எல்லோரும் தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.